எது இப்படி இருந்த பீட்டா ஃபிஷ் டேங்க்கு இந்த மாதிரி மாறிடுச்சா? அது எப்படின்னு திட்டத்துக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எப்படின்னா, அங்கே இருக்கிற பீட்டா ஃபிஷ் டேங்க் எடுத்து கீழே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ளாரு, ஒரு மோட்டரு, ஒரு பாஞ்சு, அப்புறம் ஒரு ஸ்டோன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அது அப்படியே ஒரு மினி அக்வாரியமுக்கு தேவையான செட்டப் மாதிரி இருந்துச்சு. எடுத்து வச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த டேங்கை எடுத்து பார்த்தா உள்ளே ஒரே அழுக்காக இருந்துச்சு, செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன தான் நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவினாலும் இங்கே இருக்கிற இந்த டேங்க்கில் இருக்கிற உப்பு கரை மட்டும் விடவே மாட்டேங்குது. இதுக்கு போகிறதுக்கு என்ன ஐடியா தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 ஸ்டோன் ஒயிட்டில் 5 ஸ்டோன் பிளாக். ஏன்னா டேங்க் ரொம்ப சின்னதுனால அதில் நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம ஸ்டோன்ஸு என்னென்னு பார்த்தா கேப்பு நல்லா இல்லை. சரி அதையும் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணிட்டு உள்ளே அப்படியே ஸ்டோன்ஸ் போட ஆரம்பிச்சு. அங்கங்கே அப்படியே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். பண்ணிட்டு அப்புறமா வச்சு பார்த்தா ஓரளவுக்கு எதுவோ நல்லா இருந்துச்சு. என்ன ஏதோ இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தா ஃப்ளார் இல்லை. சரி உள்ளே எடுத்து வைப்போமே. ஓகே பார்த்தா டாப் ஆங்கில் பார்க்க ரொம்ப டேங்க் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, பாரு ஸ்பேஸ் இல்லை. சரி மீன் வர வரைக்கும் இந்த ஃப்ளாரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சோம். ஃபைனலாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு.